السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين، وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العلي العظيم. وقال سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا، فعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين، وعضوا عليها بالنواجذ. صدق رسول الله صلى الله عليه وسلم. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي على أحد، إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இந்த பள்ளியுடைய நிர்வாக பெருமக்களே, சமுதாய பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, மாணவ மாணவிகளே, அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நேசர்களை பற்றி பேசப்படக்கூடிய இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்ததைப் போல நாளை மறுமையில் சுவனபதியில் அஷ்ரஃபுல் ஹல்க் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மற்றுள்ள நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், நமது உஸ்தாதுமார்கள், பெற்றோர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து வைப்பானாக. நமது வாழ்நாளில் நாம் செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா அவன் கிருபையினால் மன்னித்து அருள் புரிவானாக. நாம் இந்த நிகழ்ச்சியை யாருடைய பெயரால் நடத்துகின்றோமோ
அந்த இறைநேசரின் பொருட்டாலும் சையத் இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த இறைநேசரின் பொருட்டாலும் அஷேக் சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டாலும் மற்ற காயல் மாநகரில் அடக்கம் பெற்றிருக்கின்ற எல்லா இறைநேசர்களின் பொருட்டாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி ஈமான் சலாமத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரான வழி அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய காரியங்களை இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய காரியமாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரான வழி ஒவ்வொரு மனிதனும் நேரான வழியில்தான் வாழ வேண்டும். உலகத்தில் மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவன் நடக்கக்கூடிய வழி, அவன் வாழக்கூடிய வழி அது நேரான வழியாகத்தான் இருக்க வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ இசங்கள் இருக்கின்றது. ஆனால் அவைகளெல்லாம் நேரான வழியில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், இந்த மனிதனை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அவன் எந்த வழியை சொல்கிறானோ, அவன் எந்த வழி நேரான வழி என்று நமக்கு காட்டி தருகிறானோ அது மட்டும்தான் நேரான வழியாக இருக்க முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது, இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீன் என்பது அல் இஸ்லாம், இஸ்லாம் மட்டும்தான். அப்பொழுது இஸ்லாம் அல்லாத எந்த வழியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது அதிலிருந்து புரிகிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, மிக தெளிவாகவே சொல்கிறான். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் அல்லாதவைகளை யாராவது தீனாக தேடினால், தீனாக அவர்கள் அதை பின்பற்றினால், ஃபலன் யுக்பல மின்ஹு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாததை மார்க்கமாக ஒருவன் அங்கீகரித்தால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மட்டுமல்ல, வஹுவ, இஸ்லாம் அல்லாததை தீனாக ஏற்றுக்கொண்டவன் ஃபில் ஆஹிரத்தி, நாளை மறுமையில் மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவான். இப்படி இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் நேரான வழி, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வழி, அல்லாஹு தஆலா அங்கீகரித்த மார்க்கம் என்பதாக உறுதியாக அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது அது எல்லாருக்கும் தெரியும், நேரான வழி என்பது இஸ்லாம். இவைகளையெல்லாம் சொன்ன அல்லாஹு தஆலா நேரான வழியையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று சொன்ன அல்லாஹ், இஸ்லாம் அல்லாததை மதமாக ஏற்றுக்கொண்டால் அதை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று சொன்ன அல்லாஹ், அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி,
எது என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டித் தருகிறான். எதற்கு அப்படி சொல்ல வேண்டும்? எதற்கு அப்படி சொல்ல வேண்டும்? இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் பெயரால் பல டூப்ளிகள் உருவாகும். எல்லாரும் சொல்லுவாங்க நாங்களும் முஸ்லிம்கள், நாங்களும் முஸ்லிம்கள், நாங்களும் முஸ்லிம்கள் என்று எத்தனையோ நபர்கள் வருவார்கள். வரக்கூடிய எல்லாவர்களும் உண்மையான இஸ்லாத்திலா இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. அப்போ அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? எல்லோரும் தங்களை முஸ்லிம்களாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹுவும் ரசூலும் அங்கீகரித்த இஸ்லாமை உடையவர்கள் யார் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வரையறையை வைக்கிறான். அந்த வரையறை எது என்பது யாருக்கும் கஷ்டமாகி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த வரையறையை ஃபாத்திஹாவிலேயே வச்சுட்டான். எடுத்த குர்ஆனை எடுத்த உடனே இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதாமல் இருந்தால் தொழுகை கூடாது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாகவே சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். நமக்கு கேட்க தெரியாது, நம்ம எதையெல்லாமோ கேட்போம். எதை கேட்கணும், எப்படி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஒரு அரச மாளிகையில் ஒரு ஆள் போறாரு. அரசன் சொல்றான் எதை வேணாலும் கேள்டான்னு சொல்றான். இவன் என்ன செய்யணும்? அரசனுக்கு தகுந்தபடியாக எதை கேட்டாலும் அரசன் தருகிறான் சொல்கிறானே என்று எண்ணி ஏதோ 5 பைசாயத்தா 10 பைசாயத்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. உயர்ந்த காரியங்களை கேட்க வேண்டும். அரசே, உங்களுடைய மந்திரியாக என்ன ஆக்கணும் அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி நமக்கு கேட்க தெரியாது, அல்லாஹு தஆலா கேட்பதற்கு கற்றுத் தருகிறான். நீங்கள் கேளுங்கள். எப்படி கேளுங்கள்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நம்ம நினைப்ப எப்பளோ ஓதுற ஃபாத்திஹா தானே, எப்பளோ ஓதுற ஃபாத்திஹா தானே. அந்த ஃபாத்திஹாவில் அனைத்துமே அடங்கி இருக்கிறது. அந்த ஃபாத்திஹாவை மட்டும் நான் சிந்தித்து பார்த்தால் இந்த முஸ்லிம் சமுதாயம் வழிதவறி இருக்காது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நேரான மார்க்கத்தில் எங்களை நீ செலுத்துவாயாக. நம்ம கேட்கிறோமா இல்லையா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். வேற நிறைய பேரும் கேட்கிறாங்க, என்னதுன்னு தெரியாம கேட்கிறான். நம்மை அல்லாஹ் கேட்க சொல்கிறான், இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான மார்க்கத்தில் எங்களை வழி நடத்துவாயாக. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்றும் தாங்கள் தான் உண்மையான தௌஹீதுவாதிகள் என்றும் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுடைய வழிதான் நேரான வழி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா நேரான வழி என்பதற்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நேரான வழியில் எங்களை நீ வழி நடத்துவாயாக. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், நேரான வழினா என்ன என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நல்ல கவனிக்கணும். நேரான வழி என்றால் என்ன என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொன்னான்? நேரான வழி என்பது யாருடைய வழி என்பதைத்தான் அல்லாஹு தஆலா சொன்னான். நேரான வழின்னா இன்னது 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 இன்னதுன்னு அல்லாஹ் சொல்லவில்லை. இன்னவர்களுடைய வழி. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு தஆலாக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே ஒன்றுதான். அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆக்குனா வஹாபிகள் சொல்லுவான், நாங்கள் தான் நேரான வழியில் இருக்கிறோம். அங்கேயும் வருவான். தப்லீகாரன் சொல்லுவான், நாங்கள் தான் நேரான வழியில் இருக்கிறோம். அந்த வாதத்தை முறியடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அடுத்து விளக்குகிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்.
யாரும் தப்பிக்க முடியாது. நாங்கள் தான் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் சொல்லி யாருக்கும் தப்பிக்க முடியாது, யாருக்கும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அல்லாஹ் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டான், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய வழி, அதுதான் நேரான வழி. நீ யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய வழி, அவர்கள் என்ன மார்க்கத்தில் எந்த மார்க்கத்தில் எப்படி நடந்தார்களோ அதுதான் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம். அதை நாம் பார்த்தால் போதும் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். நீ யாருக்கு நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய வழி. அல்லாஹ் யாருக்கு நிஅமத்து செய்தான்? நமக்கு அல்லாஹ் கண்ணை தந்தான், அது ஒரு நிஅமத்து தான். நமக்கு அல்லாஹ் காலை தந்தான், அது ஒரு நிஅமத்து தான். ஆனால் அந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய நிஅமத்து எது? அந்த நிஅமத்து கொடுக்கப்பட்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் இன்னொரு சூரத்திலே சொல்லி காட்டுகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு யார் நடக்கிறார்களோ அவர்கள் مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ. அல்லாஹ் யாருக்கு நிஅமத்து செய்தானோ அவர்களோடு இருப்பார்கள். அவர்கள் யார்? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த ஆயத்தை பார்த்தா என்ன இறங்கின மாதிரி தெரியுது. வஹாபிகளுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இந்த ஆயத்து இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அல்லாஹுடைய நிஅமத்திற்கு பாத்திரமானவர்கள் யார்? மினன் நபியீன், நபிமார்கள். இங்கே நல்லா கவனிக்கணும், இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். நபிமார்கள் அல்லாஹுடைய நிஅமத்திற்கு பாத்திரமானவர்கள். வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன்கள். சஹாபாக்கள் அனைவர்களும் சித்தீகீன்கள். அதில் தலைவர் யார்? அஸ்-சித்தீகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபா பெருமக்கள். வஷ்ஷுஹதாஇ, அல்லாஹுடைய மார்க்கத்தில் போர் செய்து ஷஹீதானவர்கள். பத்ரிலே ஷஹீதான சுஹதாக்கள், உஹதிலே ஷஹீதான சுஹதாக்கள், ஹுனைனில் ஷஹீதான சுஹதாக்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள். அப்ப ஃபாத்திஹாவுடைய அந்த ஆயத்தையும் இந்த ஆயத்தை இணைத்து வாசித்து பாருங்கள். முஸ்தகீமான வழி என்று சொன்னால், நேரான வழி என்று சொன்னால் நபிமார்களின் வழி, சஹாபாக்களின் வழி, சுஹதாக்களின் வழி, நல்லடியார்களின் வழி. இவர்களுடைய வழிதான் நேரான வழி. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, நமக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வருகிறது. இது இஸ்லாத்தில் ஆகுமான காரியமா? இது பிதஅத்தான காரியமா? இது ஷிர்கான காரியமா என்று நமக்கு சந்தேகம் வந்தால் நாம் குர்ஆனை போய் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். நாம் ஹதீஸை போய் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ நபிமார்கள் செய்தார்களா என்று பார், சுஹதாக்கள் செய்தார்களா என்று பார், சஹாபாக்கள் செய்தார்களா என்று பார், சாலிஹீன்கள் செய்தார்களா என்று பார். அவர்கள் செய்தால் அது நேரான வழி என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். இந்த சாலிஹீன்களுடைய வழியில், சித்தீகீன்களுடைய வழியில், சுஹதாக்களுடைய வழியில், நபிமார்களுடைய வழியில் இன்று இருப்பது யார்? அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்களா, வஹாபிகளா? சாலிஹீன்களையே அங்கீகரிக்கவில்லை வஹாபிகள். சஹாபாக்களே வேண்டாம் என்று சொல்கிறார்கள் வஹாபிகள். அவர்கள் எப்படி நேரான வழியில் இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா நேரான வழி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் நல்லடியார்களின் வழி. இவன் சொல்ற நல்லடியார்களே கிடையாது, எல்லாருமே ஒரே அந்தஸ்து தான், எல்லாருமே ஒரே அந்தஸ்து தான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற நபிமார்களுக்கு மத்தியில் கூட அல்லாஹ் அந்தஸ்து கூடையும் குறையும் கொடுத்திருக்கிறான். தில்கர் ருசூலு ஃபல்லல்னா பஅதஹும் அலா பஅத். ரசூல்மார்களில் சிலர்களை விட சிலரை நாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறோம். இவன் சொல்றான் எல்லாமே ஒரே அந்தஸ்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன்ல அப்படி கிடையாது. இவங்களுக்கு ஏதோ இப்லீஸ் வஹி கொண்டு வந்திருப்பான் போல தெரியுது, அந்த வகையிலே இருக்கும்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வந்த வகையில் அப்படி எதுவும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எந்த வஸ்துக்களையும் ஒரே அந்தஸ்தில் வைக்கவில்லை, எந்த மனிதனையும் ஒரே அந்தஸ்தில் வைக்கவில்லை. இப்போ இன்னைக்கு நம்ம 50 பேர் 100 பேர் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் உள்ள ஆட்களா? இல்லை, அந்தஸ்தில் வித்தியாசம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தும் அதற்கு முந்திய உம்மத்தும் ஒரே அந்தஸ்தா? இல்லை, வித்தியாசம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவராகுவதற்காக வேண்டி நபிமார்களை ஆசைப்பட்டார்கள். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான மூசா ஹய்யன், மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்று இருந்தாங்க சொன்னா இல்லையா, உலகத்தில் வெளிப்படையான தோற்றத்தில் இருந்தால் லமா வஸிஅஹு இல்ல இத்திபாஇ, அவர்கள் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்போ நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரே வழி சாலிஹீங்களுடைய நடைமுறையை பார்த்தால் போதும். இன்னைக்கு எல்லாரும் குர்ஆனை கையில் தூக்கி நடக்கிறான். கடைசி என்னாச்சு? கிறிஸ்தவர்களும் குர்ஆனை கையில் எடுக்கிறான். எங்க மதம் தான் உண்மையான மதம்னு உங்க குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்றான் அவன். அதுக்கு யார் வழி வைத்தார்? இந்த வஹாபிகள் தான். ஒவ்வொரு பாமரனையும் அறிவில்லாதவனையும் குர்ஆனை கையில் எடுக்க வைத்தான். விளைவு என்ன ஆனது? மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் குர்ஆனை கையில் எடுத்து தங்களுடைய மதத்திற்கு ஆதாரமாக அதை வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்காக வேண்டி வஹாபிகள் கங்கணம் கட்டிய பொழுது நடந்த விளைவு என்ன தெரியுமா? கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது, எங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, எங்க இயேசு மௌத்தான ஆள ஹயாத்தாக்குவாங்க, உங்க நபி சாதாரண நபி தானே. இப்படி யார் சொல்ல வைத்தார் கிறிஸ்தவர்களை? இந்த வஹாபிகள். இவங்க பெரிய தௌஹீது பேசுறாங்க. என்ன தமிழ்நாடு தௌஹீத் தான். இப்ப தமிழ்நாடுக்கும் தௌஹீத் அல்லாஹ் தனியா இறக்கினானா? தமிழ்நாடுக்கு ஒரு தௌஹீத் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மக்காவில, அவங்க வஃபாத் ஆனது மதீனாவில. மக்கா தௌஹீதுன்னு சொன்னா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இன்னைக்குள்ள மக்கா தௌஹீத் இல்ல, இவன் தமிழ்நாடு தௌஹீதுன்னு சொல்றான். இப்ப தமிழ்நாடுக்கு தனி நபி வந்தாங்களா அல்ல தனி குர்ஆன் வந்ததா? வேற ஒன்றும் இல்லை. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே கிடந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தணும். வெளிநாட்டுக்கு போக முடியதில்லை, ஹஜ்ஜுக்கோ போகவே முடியதில்லை. அதான் என்ன செஞ்சான், தஞ்சாவூரில் ஒரு கஅபாவை கட்டினா தவாஃப் செஞ்சுட்டு அங்கேயே அவுட். ஹஜ்ஜுக்கு போக முடியாததுனால என்ன செஞ்சான், இனி ஹஜ்ஜுக்கு போகிறது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, இங்கேயே ஒரு கஅபாவை கட்டிடுவோம். அதை தவாஃப் யாரு சன்ஆவில் அப்ரஹத்து கட்டுனது மாதிரி மக்காவில் உள்ள ஆட்களை எல்லாம் தடுத்து சன்ஆவுக்கு வர வச்சான் அப்ரஹத்து. இங்கே எல்லாரும் வந்துருங்க, கஅபத்துல்லாவுக்கு போகாதீங்க. அப்போ எல்லாவர்களும் தனித்தனியாக குர்ஆனை கையில் எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லவில்லை. நீ சாலிஹீங்களை பார், குர்ஆன் சொல்கிறது. நபிமார்களை பார், குர்ஆன் சொல்கிறது. சஹாபாக்களை பார், குர்ஆன் சொல்கிறது. சுஹதாக்களுடைய வழியை பின்பற்று, குர்ஆன் சொல்கிறது. சய்யிதுனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் நபி, முதல் மனிதர். அவர்கள் செய்த அமல் என்ன? பூமியில் வந்தாங்க, சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தாங்க, பூமியில் வந்தாங்க. அவங்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். தௌபாவை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொண்டான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவை வைத்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரோடு சேர்த்து ஒருவருடைய பெயரை நீ எழுதியிருந்தால் அவர் சிறப்புக்குரியவர்தான், அவரின் பொருட்டால் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். ஆதம் நபி பாவம் செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நபிமார்கள் யாருமே பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா நபிமார்களை பின்பற்ற சொல்றான். இப்போ அவங்க பாவம் செஞ்சா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க நபிமாரை பின்பற்றுங்க, பாவம் செய்யுங்கல்ல வரும். ஒரு வஹாபி பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்தான். என்ன கிளாஸ் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஏன்? அவங்க பாவம் செஞ்சிருந்தாங்க.
அப்போ ஒரு மாணவன் கேட்டான், ஹஸரத் சுன்னத்துன்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்பற்றுறது தானே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் 70 தடவை பாவம் செஞ்சா நம்மளும் 70 வாட்டி பாவம் செய்யணுமா இல்லையா? ஹஸரத்து போன வழியும் வந்த வழியும் தெரியாது, ஓட்டம் ஓடிட்டான், துண்டை காணும் துணியை காணும். இப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். விஷயம் இருக்கட்டும். அப்போ சய்யிதுனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் நபி, அவர்கள் செய்த அமல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக வைத்து தௌபா செய்தார்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அப்ப இவன் சொல்றான் வசீலா ஷிர்க், மனுஷ பிறவியே கிடையாது. நம்முடைய ஆதிபித ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அமலையே இவன் ஷிர்க்னு சொன்னா இவன் யார்? இவன் மனுஷ பிறவியான சந்தேகப்பட வேண்டியது நிலைமை இருக்கிறது. சய்யிதுனா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த அமல் வஸீலா, அதை இவன் ஷிர்க்குன்னு சொல்றான். அப்ப பின்ன நம்முடைய முன்னோர்களா முஷ்ரிக்குன்னு சொல்ல மாட்டானா? வசீலா என்பது ஷிர்கா தௌஹீதா? அல்லாஹ் சொல்கிறான் நபிமார்கள் செய்தார்களா என்றால் அது நேரான வழி. சித்தியீன்கள் செய்தார்களா? அது நேரான வழி. முஸ்லிம்களை காஃபிராக்குவதற்காக வேண்டி வஹாபிகள் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆயுதம். உலக முஸ்லிம்கள் எல்லாம் காஃபிர்கள், உலக முஸ்லிம்கள் எல்லாம் முஷ்ரிக்குகள் என்பதற்காக வேண்டி வஹாபிகள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம். இன்னைக்கல்ல, சவுதியை என்னைக்கு கைப்பற்றினாங்களோ அன்னையிலிருந்து எடுத்த ஆயுதம் என்னது? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது என்பது ஷிர்க். அதில் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதனால் அவங்க எல்லாம் முஷ்ரிக்குகள். உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடாம வாழ முடியுமா? முதல்ல சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடாம உலகத்தில் மனுஷன் வாழவே முடியாது. அடிப்படையை சிந்திக்க வேண்டும். அடிப்படை என்ன? உலகத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களும் அல்லாஹ்வுக்குரியது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றலை வழங்கி இருக்கிறான். அதாவது இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். என்ன அர்த்தம்? இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம், வேற யார்கிட்ட என்ன செய்யல உதவி தேவையில்லை. ஒரு ஹதீஸில் வருகிறது, செருப்புடைய வார் அற்றுவிட்டாலும் நீ அல்லாஹ்விடத்தில் கேள். எந்த வஹாபியாவது ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது செருப்புடைய வார் அத்து போச்சு, யா அல்லாஹ் நீ குர்ஆனில் இய்யாக நஸ்தஈன்னு சொல்லியிருக்கிறா, உன்னிடமே உதவி தேடுகிறோம் நீ சொல்கிறா, செருப்புக்கு வார் அத்து போச்சு, எப்படியாவது சரி பண்ணித்தா அப்படின்னு எந்த வஹாபியா கேட்டிருக்கியானா? அப்படி என்ன? அதை நீ முதல் செய். இய்யாக நஸ்தஈன் நீ ஓதுறா இல்லையா? உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் அப்படி சொல்லிவிட்டு நீ எத்தனை நாள்கிட்ட உதவி தேடுகிறாய்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அத்அமஹும் மின் ஜூ', பசித்தால் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். பசித்தா யார் உணவளிக்கிறா? அல்லாஹு தஆலா. இப்போ எந்த வஹாபியாவது வெளியூருக்கு போகும்போ அல்லது ஜுமா முடிஞ்சு போகும்போ அல்லது எங்கேயாவது போகும்போ எல்லாம் பசிக்குது, யா அல்லாஹ் பசிக்குது, வானத்தில் இருந்து ஒரு பார்சல் சிக்கன் 65 AK-47 அனுப்பி தருவியா அப்படின்னு கேட்குறானே அவனது. அல்லாஹ் சொல்றான் அத்அமஹும் மின் ஜூ', பசித்தால் உணவளிப்பவன் அல்லாஹ். அப்ப நீ அல்லாஹ்விடத்தில் கேள் சாப்பாடு. ரம்ஜான் ஒரு சம்பவம் நடந்தது எங்க ஊர்ல. திருநெல்வேலியில இருந்து ஒரு கும்பல் ஊரா வசூல் பண்ணுது. இப்போ பக்கத்து ஊரில் வசூல் பண்ண போல நமக்கு செய்தி வந்தது, ஒரு 5 பேர் வந்திருக்கிறாங்க, திருநெல்வேலி பேட்டையில் வந்திருக்கிறாங்க, பள்ளி கட்டுக்கு வேண்டி உதவி தேடி வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் டிஜேயா. நான் சொன்னேன் 5 பைசா கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். கடைசி நம்ம ஊருக்கே வந்துட்டான். வந்து நான் வீட்டில் மேலே வேற வீட்டில் நிற்கும்போது கீழே நிற்கிறான். யாருன்னு பார்த்தாலே அந்த ரவுடி கும்பல் மாதிரி நிற்குது. நான் இறங்கி வந்து கேட்டேன் என்ன விஷயம்? அது பள்ளி கட்டுறோம். இப்போ நான் கேட்டேன் அல்லாட்ட போய் கேளு, எங்கிட்ட வந்து கேட்குறா? அல்லாட்ட போய் கேளப்பா, எங்கிட்டயா உதவி கேட்கிறாய்? ஓடிட்டானோ. அப்போ இவங்க சொல்லக்கூடிய சொல் வேறு செயல் வேறு. அல்லாஹு அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுனா அது ஷிர்காகி விடுமாம். இதனால் உலகத்தில் ஷிர்க் செய்ய யாரும் வாழ முடியாது.
அப்போ விஷயம் என்ன? அல்லாஹு தஆலா தான் எல்லா ஆற்றல்களுக்கும் சொந்தக்காரன். ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஆற்றல்களை வழங்குகிறான். சஹாபாக்களுடைய சரித்திரங்களை நாம் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையிட்டார்கள் சஹாபாக்கள். ஏராளமான சம்பவங்கள். சாதாரண உதவிகள் அல்ல, அசாதாரணமான உதவிகளை சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்டார்கள். சஹாபாக்களை பின்பற்ற அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க தங்களுடைய தேவைகளை. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் பஞ்சம், வறட்சி ஏற்பட்டது. அப்போ ஒரு சஹாபி பிலால் இப்னு ஹாரிஸ் முஸனி என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு வருகை தாராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு வராங்க. எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு வராங்க. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு வஹாபிகள் எந்த அளவிற்கு விஷமத்தனமான பிரச்சாரங்களை செய்து முஸ்லிம்களை காஃபிராக்கி கொண்டிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் தவறான வழியில் இருக்கிறாங்க இவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் குர்ஆனுடைய ஹதீஸுடைய சஹாபாக்களுடைய வழிமுறைகளை பார்த்தால் இவங்க சொல்லுக்கு மாற்றமாக இருக்குது. அந்த சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க. யா ரசூலல்லாஹ், யார் அழைக்கிறாங்க? வஃபாத்தாகி விட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அழைப்பை கேட்கிறார்கள். அவர்கள் இன்றும் ஹயாத்து நபியாக இருக்கிறார்கள் என்று சஹாபாக்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபி வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஓ அல்லாஹுடைய ரசூலே, இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, உங்களுடைய உம்மத்திற்காக நீங்கள் மழையை தேடுங்கள். ஃபஇன்னஹும் கத் ஹலகு, அவர்களெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இது ஷிர்கா? இந்த சஹாபி வீட்டுக்கு போறாங்க. அதற்கு பிறகு அந்த சஹாபியுடைய கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா பிலால், நீ ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடத்திலே செல்ல வேண்டும், என்னுடைய சலாமை சொல்ல வேண்டும், மக்களுக்கு மழை கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதாக ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொன்னது மட்டுமல்ல, அந்த சஹாபி சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சமூகம் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலாமை சொல்கிறார்கள், மழை கிடைக்கும் என்பதையும் சொல்கிறார்கள். நிறைய விஷயம் நடக்கிறது. முதலில் வந்தது ஒரு சஹாபி. அந்த சஹாபி செய்தியை சொன்னது யாரிடத்தில்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட. அவங்க சாதாரணமான ஆளா? அல் ஃபாரூக் என்று பட்டப்பெயர் கொடுக்கப்பட்டவர்கள், உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடியவர்கள். அவங்க ஒரு சிறுக்க அங்கீகரிப்பாங்களா? ஒரு சிறுக்கான காரியத்துக்கு துணை போவாங்களா? அவங்க ஒரு வழியில் வந்தால் அந்த வழியில ஷைத்தான் கூட வரமாட்டான். தராவீஹ் தொழுகையில 8 ரக்காத்தில் நம்ம சொல்லுவோம், இங்கெல்லாம் உண்டா இல்லை, அமீருல் முஃமினீன சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவான். உடனே வஹாபி எழும்பி ஓடிடுவான். அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பேர் சொல்ல இடத்துக்கு வர மாட்டான் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியில் வந்தால் ஷைத்தான் அந்த வழியில் வரமாட்டான். இது சொன்னது யார்? சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை கேட்ட உடனே எந்திரிச்சு ஓடுவாங்க கொஞ்சம் கூட்டம். யார் அவர்கள்? யாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழியில வரமாட்டானோ அவங்க தான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சம்பவத்தை கேட்கிறார்கள். ஏதாவது ஆட்சேபனை தெரிவிச்சாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அனுப்பினார்களே என்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷ கண்ணீர் வடித்தார்கள் என்பதாக சஹீஹான ஹதீஸுடைய கிரந்தங்களிலே வருகிறது. இப்னு அபி ஷைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய முஸன்னஃப் என்ற கிதாபிலே வருகிறது.
அல் பிதாயத்து வன் நிஹாயா என்ற கிதாபிலே இந்த சம்பவம் ஆதாரபூர்வமானது என்பதை சொல்கிறார்கள். இது சஹாபாக்கள் ஒரு சஹாபி செஞ்ச விஷயம் அல்ல, இது எல்லா சஹாபிகளுடைய நிலைமை இதுதான். எந்த தேவைகள் தங்களுக்கு வந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் தங்களுக்கு வந்தாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு சுன்னத்தான காரியத்தை பற்றி இன்னைக்கு வஹாபி இருந்து இன்னைக்கு சொல்றான், அது ஷிர்க்கு. மடத்தனத்துக்கு கையும் காலும் முளைச்சா அதுக்கு பேர் தான் வஹாபி. அல்லாம உண்மையான சுய புத்தி இருந்தா இப்படி சொல்ல மாட்டான். எவ்வளவு உன்னதமான காரியம், சஹாபாக்கள் செய்த காரியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்த காரியம், நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான சாலிஹீங்கள் நடைமுறையில் கொண்டு வந்த காரியத்தை பற்றி 30 வருஷமா வந்த ஒரு ஆள் அவனே சொல்றான், 1985க்கு பிறகு தமிழகத்தில் தௌஹீதுடைய வித்து விதைக்கப்பட்டது. அப்ப அதுவரை இருந்தவங்க யாரும் கிடையாது, முஸ்லிம்கள் கிடையாது. இவன் பிறந்தது முஸ்லீம் அல்ல. அவன் அப்படி எழுதணும்னா வேணுமா இல்லையா? 85க்கு பிறகுதான் தமிழகத்தில் தௌஹீதுங்கிற மரம் வளர்ந்துதான். இப்போ அதுக்கு பிறகு என்ன கிடையாது, இஸ்லாமே கிடையாதுன்னு சொல்றான். ஆனால் இஸ்லாம் 85க்கா வந்தது. இஸ்லாம்ங்கிறது 85க்கு பிறகு வந்த இஸ்லாமா? இவங்க இஸ்லாம் டிஸ்போசபிள் இஸ்லாம். ஒரிஜினல் இஸ்லாம்ங்கிறது 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் நபிமார்கள் செய்த காரியம். இப்போ இவங்களை எப்படி பின்பற்றுறது? இவங்களுடைய பேச்சு நம்ம எப்படி கேட்கறது? சில மக்கள் தெரியாம பின்பற்றாங்க. அவங்களும் குர்ஆனை ஓதுறாங்க, அவங்களும் ஹதீஸை ஓதுறாங்க. இவங்க குர்ஆனை முறையாக படிக்கவில்லை. ஹதீஸ் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் படிச்சா எப்படி சரியாகும்? முழுமையாக படிக்கணுமா இல்லையா? முழுமையாக படித்தவர்கள் சொல்கிறார்கள், அதை கேட்கணும். சய்யிதுனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கியாமத்துக்கு அருகாமையில் வருவாங்களா இல்லையா உலகத்துக்கு? அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உம்மத்தாகத்தான் வருவாங்க. அந்த வரக்கூடிய நேரத்தில் ஒரு நீண்ட ஹதீஸ், சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், லஇன் காம அலா கபரி ஃபகால யா முஹம்மத் லஅஜப்துஹு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகை தந்து என்னுடைய கபருக்கு பக்கத்தில் நின்று என்னை அழைத்தால் லஅஜப்துஹு, நான் அதற்கு பதில் அளிப்பேன். என்னது லஇன் காம அலா? இது கேரளத்தில் நம்முடைய சுன்னத்து ஜமாஅத்துடைய உலமாக்கள் முதல்ல வஹாபிகளுக்கு ஓதின போது அவங்களுடைய கோட்டைகளெல்லாம் ஆட்டம் கண்டது. இப்படி ஒரு ஹதீஸா, இப்படி ஒரு ஹதீஸா? இவன் ஹதீஸை பார்த்தாதானங்க ஹதீஸ் தெரியும். ஒரு விவாதத்தில் முதல்ல ஓதுறாங்க, நமக்கு ஆதாரத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆதாரங்கள் இவன் அங்கீகரிக்கணுமே இல்லையா? ஒவ்வொன்றா போடணும், ஒவ்வொன்றா மொத்தமாக போட்டக்கூடாது, ஒவ்வொரு ஹதீஸா போடணும். அங்கே குழம்பு, இப்படி ஒரு ஹதீஸ், இப்படி ஒரு ஹதீஸ், என்ன செய்யலாம்? கூட்டத்தை கூட்டு, இயக்கத்தை, அப்படி பயங்கர சர்ச்சை நடக்கும். இந்த ஹதீஸை பற்றி வஹாபியுடைய ஒரு குரூப் சொல்லுது சஹீஹ், இன்னொரு குரூப் சொல்லுது ضعீஃப். ரெண்டு வஹாபி தான். வஹாபிகளுடைய ஒரு குரூப், அங்க கேரளாவுடைய ஒரு குரூப் சொல்லுது சஹீஹான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸை பத்தி. இன்னொரு குரூப் சொல்லுது ஏன் ضعீஃப்னு சொல்றான், அவனுக்கு மாத்தம் செய்யணும் இவனுக்கு, அல்லாம ஹதீஸை பத்தி ஆய்வு செய்வனுக்கு இஷ்டம் இல்ல. இந்த வஹாபி குரூப்புக்கு மாத்தம் செய்யணும், இவன் ضعீஃப்னு சொல்றான். ஆனா ஹதீஸ் சஹீஹ். உலமாக்கள் எல்லா முஹத்திஸீன்களும் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை பத்தி, லஇன் காம அலா கபரி. படிச்சு வச்சுக்கோங்க நீங்களும். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய கபருக்கு பக்கத்தில் நின்று யார் சொல்கிறார்? சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கபருக்கு பக்கத்தில் ஃபகால யா முஹம்மத் என்று என்னை அழைத்தால் லஅஜப்துஹு, நான் அதற்கு பதிலளிப்பேன். சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஈசா நபி என்ன சிறுக்கு செய்ய வந்தாளா? அதை செய்வார்கள் என்று யார் சொல்கிறார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி காலகட்டத்தில்
மறுமை வரக்கூடிய அந்த நேரத்தில் ஈசா நபி வந்து என்னை அழைப்பார்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் விட்டு ஒன்றும் விளங்காமல் ஏதோ ஒரு முஹம்மது பின் அப்துல் வஹாப் வந்து ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அது அப்படியே விழுங்கிறது, அது சரியல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முதல் உள்ள சாலிஹீன்கள் நல்லடியார்கள் எல்லாம் செய்து வந்த காரியம் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். சாலிஹீன்கள் செய்தார்களா, நீ அதை எடுத்துக்கொள். இன்னொரு ஹதீஸ், நேரமே சொன்ன ஹதீஸ் எங்க வருதுன்னு சொல்லலையே, யாருக்கும் வேண்டாம் போல தெரியுது. அதான் நிறைய கிதாபுகள்ல வருது, நிறைய கிதாபுகள்ல வருது. அதிலும் குறிப்பாக முஸ்னத் அபி யஅலா, ஹிஜ்ரா 500க்கு முன்னால் வாழ்ந்த மிகப்பெரிய முஹத்திஸ் முஸ்னத் அபி யஅலா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முஹத்திஸ் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸை சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் அது எங்க வருதுன்னு கேட்டா அல் இஸ்தியாப் ஃபீ மஅரிஃபத்தில் அஸ்ஹாப் என்று சொல்லக்கூடிய கிதாபில் என்ன சம்பவம்? சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பெண்ணு பேசுறாங்க. வேறொரு ஆள்கிட்ட திருமணம், அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆலோசனை செய்கிறாங்க. இந்த செய்தி அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போ உம்மு குல்சூம் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எனக்கு குடும்பம் நடத்த முடியுமா என்று எனக்கு பயமாக இருக்கிறது. மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய எளிமைக்கு எனக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதனால் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படி நீங்கள், இனிதான் பாயிண்ட், அப்படி நீங்கள் என்னை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? எஃப்ஐஆர் போட மாட்டேன். لأذهبن إلى قبر رسول الله صلى الله عليه وسلم ولأصيحن به. لأذهبن நான் நிச்சயமாக போவேன். எங்க போவேன்? இலா கபிரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க போவேன்? ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போவேன். போய் கபரை தரைமட்டமாக்குவோன்னு சொல்லி இடிக்கவா செய்வேனா? வல அஸீஹன்ன பிஹி, என்னுடைய கஷ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுவேன். என்னருமை வஹாபிகளே, நீங்கள் இதுவரை இந்த ஹதீஸை பார்த்திருக்க மாட்டீங்க. காரணம் ஏன்? கிதாப் இல்லாதனாலயா? டைம் இல்லை, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. வாங்கின காசை எண்ணணுமா இல்லையா? எப்படி இதெல்லாம் கிதாபுகள் பார்க்கறது? நீ என்ன முடிஞ்சா மட்டும் போதுமா? அடுத்தது எப்படி கொள்ளடிக்கிறத பார்க்கணுமா இல்லையா? சிந்திக்கணுமா இல்லையா? கிதாபு பார்க்க இவங்ககிட்ட தான் 1000 கிதாபுடைய சிடி, 10,000 கிதாபுடைய சிடி, 1,00,000 கிதாபுடைய சிடி எல்லாம் இருக்குதா இல்லையா? கிதாபுகள் இருக்கிறது, ஆனால் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. என்னருமே தோழர்களே, வஹாபி சகோதரர்களே, தலைவர்களை நாங்கள் குறை சொல்லல. காரணம் அவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கிறது. தலைவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது. பணம் வேணும், ஊழல் பண்ணணும், குடும்பம் நடத்தணும், அநியாயம் செய்யணும், அடுத்தவனை எப்படியாவது கமத்தை பார்க்கணும். அந்த தேவைகள் தலைவர்கள் செய்யட்டும். அன்பு தொண்டர்களே, அந்த வழிகட்ட தலைவருடைய வலையில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யார் தெரியுமா? சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரம், வஃபாத்திற்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, தன்னுடைய மனைவியுடைய வயிற்றிருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை என்று சொல்கிறார்கள். இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வஃபாத்துடைய டைமில் பிறக்கவில்லை. ஆனால் வயிற்றிருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு வஃபாத் ஆகிறாங்க சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண் குழந்தை தான் இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா.
அந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ல அத்ஹபன்ன இலா கபிரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நல்லடியார்கள் செய்தா நம்ம செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், சாலிஹீங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, சுஹதாக்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. இன்னைக்கு இவன் புஸ்தகம் எழுதியிருக்கான், சஹாபாக்களும் நம் நிலைப்பாடும். ஓ நிலைப்பாடை பற்றி முஸ்லிம்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. சஹாபாக்களும் நம் நிலைப்பாடுமா? ஏன் நீ அப்படி எழுதணும்? சஹாபாக்களும் குர்ஆனும் எழுத வேண்டியதானே உனக்கு? எழுதினா மாட்டுவா? அதான் இவன் சொல்றான், சஹாபாக்களும் நம் நிலை. நீ யார்? நபியா? நீ ரசூலா? நீ சஹாபாக்களும் நம் நிலைப்பாடு. நீவன் யார்? சஹாபாக்களை பத்தி சொல்லு. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். முஹாஜிர்களும் அன்சார்களும் ஆகின்ற சஹாபாக்கள், வல்லதீன தபஉஹும் பிஹிஸான், அவர்களை முறையாக பின்பற்றியவர்கள், ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வே சொல்றான். இவன் அவன் நிலைப்பாடான். ஓ நிலைப்பாடை முஸ்லிம்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. குப்பை தொட்டியில் போய் வீசு. சஹாபாக்கள் செய்கின்றார்கள், முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்கிறது. சஹாபாக்களை பின்பற்றிய தாபிஈங்கள் செய்கிறார்கள், முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் உனக்கு ஏன் பொறாமை? முஸ்லிம்கள் நேரான வழியில் சென்றால் இந்த வஹாபிகளுக்கு என்ன வந்து விட்டது? கடைசியில எல்லா ஆதாரங்களையும் சொல்லி சொல்லி கடைசி இவனுக்கு ஒண்ணுமே சொல்ல வழியில் கடைசி சொல்றான், சுன்னத்து ஜமாத்துல நாங்க தான். எப்படி இருக்கு? எல்லாம் நம்ம சொல்லி அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துங்கிற ஹதீஸ ஓதி அது ஓதி இது ஓதி நம்ம எல்லா ஆதாரத்தையும் சொன்ன உடனே சொல்றான், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்து நாங்க தான். ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே இருந்த சர்ச்சை. என்ன சர்ச்சை? குதிரைக்கு கொம்பு உண்டா இல்லையா? பயங்கர சண்டை. குதிரை வழியில் நிற்குது, இவன் உண்டு இல்லை. சர்ச்சை 1 மணிக்கூர் 2 மணி நேரம் 3 நீண்டுகிட்டே போகுது. ஒரு ஆள் வந்து சொன்னார், டே 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 எதுக்குடா சண்டை போடுறீங்க? வெளியில் குதிரை நிற்குது, கொம்பு இருக்குதா இல்லையான்னு போய் பார்த்தா போதுமா இல்லையா? இங்கே எதுக்கு சர்ச்சை பண்ணணும்? அதே மாதிரி அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் யாருன்னு இவங்க சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உலகமே அங்கீகரித்தது. சஹாபாக்களுடைய வழியும் என்னுடைய வழியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க சஹாபிகளுடைய எந்த நடைமுறையை பின்பற்றினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவிற்கு போய் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் அழைச்சாங்க. இவன் நீ அழைப்பியா? எத்தனையோ கட்டங்களில், எத்தனையோ இக்கட்டான நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்கு அழைச்சாங்க சஹாபாக்கள். நீ அழைப்பியா? சய்யிதுனா இமாமுல் புகாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு கிதாப் அல் அதபுல் முஃப்ரத், அந்த கிதாபில் ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு கால் அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவம். எந்திரிக்க முடியல. அப்போ கூட வந்த ஒரு ஆள் சொன்னாங்க, உதுகுர் அஹப்பன் நாசி இலைக்க, உதுகுர் அஹப்பன் நாசி இலைக்க. சஹீஹான ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களே, உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களை நீங்கள் கூப்பிடுங்கள். இவங்க யோசிச்சாங்களா? ரசூலுல்லாஹ்வை கூப்பிட முடியாது, காரணம் அவங்க வஃபாத் ஆயாச்சு. அபூபக்கர் சித்திக் அவங்கள கூப்பிட்டா உதவி செய்வாங்களா? சந்தேகப்பட்டுட்டா இருந்தாங்க. ஃபகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி, உடனே கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உதவி தேடினார்கள். தேடின பின்னாச்சு சண்டை நடந்தது. அங்க சிறுக்கு செய்துட்டா நீ எப்படி அப்படி செய்வான்னு சண்டையை பிடிச்சாங்க. உடனே அவங்களுடைய அந்த கால் வலி நீங்கி விட்டது. இதை யார்? இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கிதாபில பதிவு செய்யறாங்க. இமாம் புகாரி சிறுக்க பிரச்சாரம் செய்ய கிதாப் எழுதுறாங்க.
இவங்க எங்க இருந்து வந்தாங்க இந்த வஹாபிகள் நமக்கு தெரியவில்லை. இந்த வஹாபிகளுக்கு யார் மார்க்கம் சொன்னது நமக்கு புரியவில்லை. இவருடைய குருநாதர் யார் நமக்கு தெரியவில்லை. இவங்க டைரக்டான ஒரு தொடர்பு வச்சிருப்பாங்களோன்னு நினைக்கிறோம். யாரோடு? ஃபஹ்ருஜ் மின்ஹா, வெளியே போடான் அல்லாஹ் சொன்னானே ஒரு தண்டை, அவனோடு ஏதோ ஒரு ரகசிய தொடர்பு இவங்களுக்கு இருக்கணும். இல்லாமல் இருந்து இப்படிப்பட்ட ஒரு வாதங்கள் இவங்க வாயில வராது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க யார்? சாதாரண ஆளா? முத்தபிஉ சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை அப்படியே பின்பற்றக்கூடிய சஹாபி. அவங்க தங்களுடைய ஒரு இக்கட்டான கட்டத்தில் வஃபாத்தாகிவிட்ட ஹபீபு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உதவி தேடினார்கள். இது ஷிர்கா? இதுதான் உண்மையான தௌஹீத். தஃப்சீர்கள் எழுதுறாங்க, அவுலியாக்களின் மூலமாக, வஃபாத்தாகிவிட்ட அவுலியாக்களின் மூலமாக முஸ்லிம்கள் உதவியை பெறுவது என்பது ஹுவ ஐனுத் தௌஹீத், அதுதான் தௌஹீத். வலைஸ ذلك بشرك அஸ்லா, அது ஒருபோதும் ஷிர்க் அல்ல என்பதாக மிக தெள்ளத்தெளிவாக எழுதுகிறார்கள். காரணம் இவன் என்ன சொல்றான்? ஹயாத்தா இருக்கும்ப சக்தி உண்டு, மௌத்தான சக்தி இல்ல. அப்ப அதாங்க ஷிர்க்கு. ஹயாத்தா இருக்கும்போ நமக்கு சக்தியை தருவதற்கு அல்லாஹ்வால் முடிகிறது. நம்ம மௌத்தாயிட்டா அல்லாஹுக்கு நமக்கு சக்தி தர முடியுதில்ல. இப்ப இவங்க அல்லாஹ்வை கூறு போடுறாங்க, அல்லாஹுக்கு அது முடியும் இது முடியாது. ஹயாத்தாக இருந்தா நமக்கு சக்தியை தருவதற்கு அல்லாஹ்வால் முடியும், நம்ம மௌத்தாயிட்டா அல்லாஹ் மௌத்தாயிருவான். அப்படித்தானே இவங்க வாதம் இருக்கிறது. நாம் அப்படி சொல்லவில்லை. நாம் ஹயாத்தாக இருந்தாலும் சரி, வஃபாத்தான பிறகும் சரி, எல்லா நிலைமையிலும் சக்தியை தருவது அல்லாஹ் மட்டும். அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, குர்ஆனுடைய ஆயத். அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றல்களும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். இப்ப நாம் பேசுகிறோம், நாம் எழுதுகிறோம், நாம் நடக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சக்தி. ஒரு ஹதீஸ் மிஷ்காத்திலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா தஜ்அல், நீ ஆக்கி விடாதே, கபிரி, என்னுடைய கபரை நீ ஆக்கி விடாதே, வசனை யுஅபது, வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக ஆக்கி விடாதே, என்னை வணங்கக்கூடிய ஒரு நிலைமையை எனக்கு நீ ஆக்கி விடாதே என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தால் அந்த துஆ தள்ளப்படுமா? ஒருபோதும் தள்ளப்படாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொண்டான். இப்போ இவங்களுடைய வாதத்தை நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவில் போய் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காகவோ அல்லதோ மற்றுள்ள காரியங்களுக்காகவோ செல்வது ஷிர்க்குன்னு இவன் சொல்றான். ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதியில இருந்து ரவுலாவிற்கு வருகை தருகிறாங்க. இப்ப இவனுடைய வாதப்படி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஷிர்க்கு செய்றாங்க இவன் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்படி? என்னுடைய கபரை என்னை வணங்கக்கூடிய இடமா நீ ஆக்கி விடாதே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை உலகத்தில் உள்ள எந்த முஸ்லிமும் நபிகள் நாயகத்தை வணங்க மாட்டான். இது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. ஆனா இவன் சொல்றான் ரவுலாவிற்கு போறவங்க எல்லாம் ஷிர்க்கு செய்றாங்க, ரசூலுல்லாஹ் வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வஹாபிகள் சொன்னதை போன்றிருக்கிறதல்லவா? அப்போ விஷயம் என்ன? அது ஒன்றும் ஷிர்க்கு கிடையாது. உலகத்தில் தௌஹீதை கற்றுத்தந்த நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எல்லாம் செய்த காரியத்தை தான் முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு சந்தேகம் என்று சொன்னால் நாம் குர்ஆனை போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உடனே சுன்னத்து ஜமாஅத்துக்காரங்க எல்லாம் சொல்றாங்க குர்ஆனை ஓத வேண்டாம், குர்ஆனை ஓத. அப்படி யாரா சொன்னாங்களா? நீ ஆய்வு செய்ய வேண்டாம். சட்டம் என்று வருகின்ற பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் இமாம்கள் நமக்கு தீர்வை சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த தீர்வை நம்ம எடுத்தா போதும். பின்ன இங்கே எல்லாம் கரண்ட் சப்ளை ஆகுதா இல்லையா? எங்கேருந்து வருது? நெய்வேலியில்
கூடங்குளத்தில். அங்கேருந்து என்ன வருது, நமக்கு பாத்ரூமுக்கு போகணும், பாத்ரூமில் லைட்டு போடணும். நம்ம என்ன செய்வோம், சுவிட்சு பக்கத்திலே இருக்கும், சுவிட்சை போடுவோம். பாத்ரூமுக்கு போகிற நேரத்தில் போய் கரண்டு வருவது கூடங்குளத்தில் இருந்து. இந்த சுவிட்சை போடுவது சிறுக்கு. கூடங்குளத்துக்கு நேராக போவானா, அல்லது நெய்வேலிக்கு நான் போவேனா? டெட் பாடி தான் போவோம் நெய்வேலிக்கு கடைசியில். அப்போ நமக்கு சட்டங்களை வகுத்து தந்த இமாம்களை பின்பற்றினால் போதும். உலகத்தில் வந்த சாலிஹீன்கள் எல்லாம், இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் முதல் இதுவரையுள்ள எல்லா சாலிஹீன்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. எல்லா சாலிஹீன்களும் மதுஹபை பின்பற்றியவர்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதியவர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறைநேசர்கள் என்பதில் எந்த தர்க்கமும் இல்லை என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். இமாம் ஜக்கரியா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி உலகத்தில் உள்ள எல்லா சாலிஹீன்களும் மதுஹபை பின்பற்றியவர்கள். அப்ப சாலிஹீன்களுடைய மார்க்கத்தை நீ பின்பற்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னைக்கு கை கட்டுறாங்க நிறைய பேர். சிலவன் நெஞ்சில் கட்டுவான், சிலவன் கழுத்தில் கட்டுவான். அதிலும் நமக்கு வழிமுறை இருக்கிறது. நீ சாலிஹீன்களுடைய நடைமுறையை நீ பார். மதுஹபுடைய 4 இமாம்களை பற்றி உலகத்தில் யாருமே குறை சொல்ல முடியாது. இப்போ கை கட்டுவோட விஷயத்தில் மொத்தம் 4 மதுஹபு தான். அதில் 2 மதுஹபு ஒரே மாதிரி இருக்கும். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹுடைய மதுஹபும் ஷாஃபி மதுஹபும் ஒரே மாதிரி இருக்கும். அபு ஹனீஃபா இமாமுடைய மதுஹபு நெஞ்சுக்கு தொப்புளுக்கு கீழால் இருக்கும். மாலிகி இமாமுடைய மதுஹபு கையை கட்டாமல் இருக்கும். இந்த 4ஐ விட்டும் வெளியேறிய மார்க்கம் தவறான மார்க்கம். இது குர்ஆன் சொல்கிறது. நீ எந்த பிரச்சனையாக நீ எடுத்துக்கொண்டாலும் சரி, சாலிஹீன்களுடைய கருத்திற்கு மாற்றம் செய்கிறாயா, அது தவறான வழி, அது நேர் வழி அல்ல. சாலிஹீன்கள் அல்லாஹு தஆலா ஒரு வரையறையை வைத்து விட்டான். அந்த வரையறையை மீறினால் அவன் வெளியே போய்விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு எத்தனையோ சஹாபாக்கள் தூர நாடுகளில் இருந்து ஜியாரத்திற்கு வந்தார்கள். இவன் சொல்றான், ஜியாரத்தை மட்டும் எண்ணத்தில் வைத்து மதீனாவிற்கு செல்வது ஷிர்க்கு. இது யாருடைய வழி? இது சாலிஹீன்களுடைய வழி அல்ல. சஹாபாக்கள் சாலிஹீன்கள் எல்லாம் எத்தனையோ தூரமான இடங்கள் இருந்து, அன்று சஹாபாக்கள் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்ற சஹாபி, உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலாவை லட்சியம் வைத்து வெளிநாடுகளிலிருந்து ஜியாரத்திற்கு வந்தார்கள். இப்போ அந்த சஹாபி எங்கிருந்து தௌஹீதை கற்றுக்கொண்டார்கள்? சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த தௌஹீதின் அடிப்படையில் தான் அவர்கள் ஜியாரத்திற்கு வந்தார்கள். இவன் சொல்றான், வெளியூர்ல இருந்து ஜியாரத்தை நோக்கமாக வைத்து மதீனாவிற்கு சென்றால் அது ஷிர்க்கு. அப்படி ஒரு ஹதீஸ் உலகத்தில் கிடையாது. ஜியாரத்துக்கு மதீனாவுக்கு போனா அது ஷிர்க், அப்படி கிடையாது. மன்சாரணி, என்னை ஒருவன் ஜியாரத்து செய்தால், பஅத மமாத்தி, என்னுடைய மௌத்திற்கு பிறகு என்னை ஜியாரத்து செய்தால், ஃபகஅன்னமா ஜாரனி ஃபீ ஹயாத்தி, என்னை ஹயாத்தில் என்னை சந்தித்தவனை போன்று என்பதாக சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த ஒரு பாக்கியத்தை முஸ்லிம்களுக்கு கிடைக்காமல் ஆக்குவதற்காக வேண்டிதான் இந்த வஹாபிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள். முஸ்லிம்கள் நேரான மார்க்கத்தில் சென்று விடக்கூடாது, முஸ்லிம்கள் மோட்சத்தை அடைந்து விடக்கூடாது என்று வஞ்சக எண்ணத்தை கொண்ட வஹாபிகள் தான் இப்படிப்பட்ட மோசமான கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் வைத்தார்கள். அப்படி ஒவ்வொரு காரியமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொன்றாக இந்த வஹாபிகள் சொல்லக்கூடிய, அவர்கள் நாம் செய்யக்கூடியவைகளை எதையெல்லாம் தவறு தவறு என்று சொல்கிறார்களோ அந்த ஒவ்வொரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் அவைகளெல்லாம் சாலிஹீன்கள், சுஹதாக்கள், சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். அப்படி செய்திருந்தால் அது நேரான வழி. அவர்கள் அதை எதிர்த்திருந்தால் அது கூடாது. ஆனால் இவர்கள் சொல்வதை போன்று நாம் இவர்களை பின்பற்றினால் சாலிஹீன்களை தள்ள வேண்டும், இவர்களை பின்பற்ற வேண்டும். வேறொரு விஷயம் சொல்லுவாங்க, என்னது? மௌலித். மௌலித்
நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது. இவனுக்கு ஏன் பொறாம? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வே புகழ்ந்திருக்கிறான். அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயரே என்னதான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த பெயர் முஹம்மது? அர்த்தம் என்ன? அதிகமாக புகழப்படக்கூடியவர். அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? அதிகமாக புகழப்படக்கூடியவர். அவங்கள புகழாம இருக்கலாமா? அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பெயர் வைத்ததன் காரணமே என்னதான்? அதிகமாக மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி இருக்கின்ற பொழுது புகழக்கூடாது என்று இவர்கள் எப்படி சொல்ல முடியும்? சீரத் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம், மிகப்பெரிய ஆதாரபூர்வமான ஒரு சரித்திர கிரந்தம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள சரித்திரங்கள் எல்லாம் பிற்காலத்தில் வந்த இமாம்கள் எல்லாம் அந்த கிதாபை பார்த்து தான் எழுதினாங்க. அவ்வளவு ஆதாரபூர்வமான கிதாப். அதில் ஒரு சம்பவம் வருகிறது. என்ன சம்பவம்? பனு தமீம் கிளையை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம், பனு தமீம் கிளையை சேர்ந்த ஒரு பெரிய சங்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறது. அக்ரா இப்னு ஹாபிஸ், அன்னைக்கு அந்த சங்கத்தில் யாருமே முஸ்லிம்கள் கிடையாது, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒரு பெரிய சங்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறது. சந்திக்க வந்தவர்கள், அவர்களுக்கு தலைவராக வந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் சொல்கிறாங்க, உங்க பின்னாடி எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டு, அது வேற விஷயம். அவங்க சொல்றாங்க, நபியே முஹம்மது அவர்களே, நாங்கள் பனு தமீம் ஒரு உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய பேச்சாளர்களும் வந்திருக்கிறார்கள், கவிஞர்களும் வந்திருக்கிறார்கள். அதனால் எங்களுடைய குல மகிமையை பற்றி பேசுவதற்கும் கவி பாடுவதற்கும் நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று அந்த சங்கத்துடைய தலைவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்பொழுது சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சாளருக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. உத்தாரிது என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தை சார்ந்த பேச்சாளர் எழுந்து நின்று அந்த அவருடைய குல மகிமையை பற்றி சிறப்பாக பேசி அமர்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களை பார்க்குறாங்க. சஹாபாக்கள் ஒரு பெரிய ஒரு பேச்சாளர் இருந்தாங்க, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. யா சாபித், எழுந்தின்று நம்முடைய சிறப்பை சொல்லுங்கள். சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கம்பீரமான குரல் உள்ளவங்க. அந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் வீட்டிலே உட்கார்ந்துட்டாங்க. ஏன்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி என்ற ஆயத் இறங்கிச்சு. ஓ ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய சப்தத்தை விட உங்க சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்ற ஆயத்து இறங்கின உடனே இந்த சஹாபி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டாங்க. காரணம் இவங்க சவுண்டு பயங்கர பெரிய சவுண்டு, பயந்து உட்கார்ந்துட்டாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாபித்து நீ அப்படிப்பட்ட ஆள் அல்ல, நீ சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி அமர்ந்தார்கள். அடுத்து பனு தமீம் குலத்தை சார்ந்த கவிஞருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சபர்கான் என்று சொல்லக்கூடிய கவிஞர் எழுந்து நின்று அந்த பனு தமீம் கிளையை பற்றியுள்ள சிறப்புகளை பற்றியெல்லாம் கவி பாடினார். அவரும் அமர்ந்தார். ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை பார்க்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் எங்கே? சபையை பார்க்குறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சபை இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவழைக்கிறார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு? மௌலிது சிறுக்குன்னு சொல்லுங்க வரவழைக்கிறாங்க. குருட்டு வஹாபிகளே, இந்த சம்பவத்தை எல்லாம் நீங்க பார்க்கணும், கொஞ்ச நேரம் ஒதுக்கணும். ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒதுக்குனாலே ஏராளமான ஹதீஸை படிக்கலாம். இவன் ஒதுக்குறதே இல்லை, இவன் ஒதுக்குன நேரம் ஒதுக்குறதே இல்லை. காலையில் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு, என்ன எப்படி நேரம் கிடைக்கும்? அன்னைக்கு ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தான். யார் எழுதுனா? நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவன் குரூப்பில் உள்ளவன் ஒருத்தன் எழுதுனான். யாரை பற்றி?
மேப்படியான பற்றி. அவர் இரவு முழுவதும் தொழுகையுடைய சிறப்புகளை எல்லாம் பேசுவார். காலையில் 8 மணிக்கு தான் எழுந்திருப்பார். அவரை பற்றி பேசுகிறான், எழுதுறான். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாம் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி நேரம் கிடைக்கும்? இந்த கிதாபுகள் எல்லாம் பார்க்கணும். இதை பார்த்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனால் நமக்கு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி தந்தாங்க. சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுக்கு தெரியாத தௌஹீதா இன்னைக்குள்ள வஹாபிகளுக்கு தெரிஞ்சிட போகுது. யா சாஹிபன்னா ஹூரி குல்லி நாசிரி في السمع والعظى وحسن باصري وبطول عمر لا بعمر قاصري يا مجمع الخيرات عبد القادر يا صاحب الناهور. ஓ நாகூரில் வாழக்கூடிய பாதுஷா நாயகமே, குல்லி நாசிரி, நீங்கள் எனக்கு உதவியாக இருங்கள். சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபுலக உலமாக்கள் எல்லாம் அங்கீகரித்தார்கள் இவங்களுடைய இல்மை. இந்த பள்ளிக்கு பேரே மீகாயில் பள்ளி, உலகமே அறிந்த விஷயம். செய்தனா மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வருகை புரிந்த பள்ளி. ஏன் மனுஷன்ட மலக்கு வந்து முசாஃபத் செய்யக்கூடாதா? சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருகிறது. சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் ததூமூன அலா மா தகூனூன இன்தி. என் அருமை சஹாபாக்களே, நீங்கள் என்னிடத்தில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பக்தியோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அதே நிலைமையில் நீங்கள் இருந்தால் லஸாஃபஹத்துக்குமுல் மலாயிகா, உங்களிடத்தில் மலக்குகள் வந்து முசாஃபஹா செய்வார்கள். அப்படிப்பட்ட மகான் தான் சதகத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு. சரித்திரத்தை மறக்க முடியுமா வஹாபிகளால? அப்படி சம்பவமே நடக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், நாக்கு இருந்தா என்ன வேணான்னு சொல்லலாம். அல்லாவே இல்லைன்னு சொல்றான் என்ன உலகத்தில் நாத்திகவாதி. என்ன வஹாபிக்கு சொன்ன என்ன இதை மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம். அப்போ சபையில் இல்லாதிருந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவழைக்கிறார்கள். ஹஸ்ஸான், நம்முடைய சிறப்பை பற்றி நீங்கள் கவிதை பாடுங்கள் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சீரத் இப்னு ஹிஷாமிலே பதிவு செய்யப்பட்ட பைத்துகள், அப்படி நிறைய பைத்துகள். வஹஸன மின்க லம் தரகத்து ஐனி وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. இப்படி ஏராளமான கவிதைகளை சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகிறார்கள். யாருடைய சபையில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில. அப்ப கடைசியில் சம்பவத்தை எல்லாம் பார்த்த பனூ தமீம் கிளையை சார்ந்த அந்த தலைவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் சொன்னார், ல ஹதீபுஹு அக்தபு மின் ஹதீபினா. நபிகள் நாயகத்துடைய பேச்சாளர் எங்களுடைய பேச்சாளரை விட சிறந்தவர். வல ஷாயிருஹு அஷ்அரு மின் ஷாயிரினா. நபிகள் நாயகத்துடைய கவிஞர் அஷ்அரு மின் ஷாயிரினா, எங்களுடைய கவிஞரை விட சிறந்த கவிஞர். வஸ்வாத்துஹும், நபிகள் நாயகத்துடைய சஹாபாக்களுடைய சப்தம் இருக்கிறதே, அஹ்லா மின் அஸ்வாத்தினா, எங்களுடைய சப்தத்தை விட மதுரமானது என்று சொல்லி வந்திருந்த அனைவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மௌலிதுடைய சபையில் கழிந்த காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம். மௌலிதே வேண்டாம்னு சொல்றான். எப்படி இஸ்லாம் வளரும்? சொல்லுவான், நாங்க அங்க 5 பேரை முஸ்லிமாக்கணும், இங்க 10 பேரை முஸ்லிமாக்கணும். நீ உள்ள முஸ்லிம காஃபிராக்கிட்டு இருக்குதியப்பா, அதுக்கு என்ன யார் பதில் சொல்லுவா? அங்க 10 பேரை முஸ்லீம் ஆக்கிட்டானா, இங்க 5 பேரை முஸ்லீம் ஆக்கிட்டானா, இருக்கிற முஸ்லீமை காஃபிர் ஆக்கிட்டு இருக்கிறான் வஹாபி. அந்த ஒரு குற்றத்திற்கு நீ எத்தனை பேரை முஸ்லீம் ஆக்கினா என்ன?
நிறைய பேர் முஸ்லீமா எந்த இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தா? நீ எந்த இஸ்லாத்துக்கு ஆளை கொண்டு வந்தா? நீ தஜ்ஜால் சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கு ஆளை கொண்டு வந்தா? நீ நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இஸ்லாத்திற்கு நீ ஆளை சேர்க்கவில்லை. அது உன்னால் முடியாது. அதை சேர்த்தார்கள் இறை நேச பெருமக்கள். பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய சிறுநீரை பார்த்து ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். தெரியுமா சம்பவம்? ஒரு யகூதி, ஒரு யூத அறிஞன், ஒரு யூத மதத்தை சார்ந்த அறிஞன், அவன் மருத்துவன். அவர்களுடைய சிறுநீரை பரிசோதித்து பார்த்து இது ஒரு சாதாரண மனிதனுடைய சிறுநீராக இருக்காது என்று சொல்லி அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட மகான்கள் வளர்த்திய மார்க்கம் இந்த இஸ்லாம். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா. அவன் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் தான். என்னப்பா கூத்தா இருக்குது? உலகத்தில் மடத்தனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். உலகத்தில் மடத்தனங்கள் சொல்லுவாங்க. வஹாபிகள் சொல்றத மாதிரி மடத்தனம் யார் சொல்லுவான்னு நம்ம கேட்டதில்லை. அவ்வளவு மோசமான கொள்கைகள், அவ்வளவு அப்பட்டமான அவதூறுகள். என்ன ஆதாரம்? அவங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். என்ன ஆதாரம்? அது இன்னைக்கு இல்லை. நம்ம அஹ்லு சுன்னத் மாதிரிக்குமா இல்லையா? அவங்களும் ஷியாக்களும் ஒன்று, நம்மளும் ஷியாக்களும் ஒன்றா. ஏன்? ஷியாக்கள் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை நேசிக்கிறார்கள், இவங்களும் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை நேசிக்கிறாங்க. அப்போ வஹாபிகளும் சோறு சாப்பிட்றான், கிறிஸ்தவர்களும் சோறு சாப்பிட்றாங்க. இப்போ நீ அவனை ஒன்றும் சொல்ல முடியுமா? வஹாபிகளுடைய வீட்டிலையும் கிரானைட்டு போட்டிருக்குது, ஹிந்துக்களுடைய வீட்டிலையும் கிரானைட்டு போட்டிருக்கு. ரெண்டு ஒன்றும் அர்த்தமா? சொல்றத பாருங்க. ஷியாக்கள் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை நேசிக்கிறாங்களா? நம்மளும் நேசிக்கிறோமா? நம்ம ஏன் நேசிக்கிறோம்? ஷியாக்களை பார்த்து நேசிக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை நேசியுங்கள். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. குல் நபியே தாங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் கேட்கவில்லை. எதை தவிர? என்னுடைய குடும்பத்தை நேசிப்பதை தவிர என்று அல்லாஹ் சொன்னதின் காரணமாகத்தான் நாம் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தை நேசிக்கிறோம். அந்த காரியத்தை ஷியாக்கள் செஞ்சு நம்ம என்ன குத்தம்? நம்மளா குத்தம்? அப்ப நீ ஷியா ஒன்னு சொல்லு, ஷியாவும் கழ்பாவுக்கு போறான், நீயும் கழ்பாவுக்கு போறா இல்லையா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தும் ஷியாவும் ஒன்று சொல்ல. நீயும் எடுக்கிற அதே குர்ஆன் தான் ஷியாவும் எடுத்து ஓதிட்டு இருக்கிறான். இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தும் அல்லது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வஹாபிகளும் அது உலகத்தில் உள்ள எல்லா வஹாபி, அது தௌஹீத் சவுதி வஹாபியாக இருந்தாலும் சரி, இங்கே உள்ள வஹாபியாக இருந்தாலும் சரி, எங்கே உள்ள வஹாபியாக இருந்தாலும் சரி, எல்லா வஹாபியும் ஒரே நரகத்துக்கு தான் போகும். ஒரு ஆள் அன்னைக்கு கேள்வி கேட்டார் ஒரு ஆள்கிட்ட, வஹாபிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அவர் சொன்னார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, நரகத்தை விட்டு வெளியே போக முடியாது. அதனால எல்லா வஹாபிகளும் நரகவாதிகள் தான். அன்னைக்கு ஒருத்தன் பேசுறான், அவன் எந்த குரூப்னே தெரியல, 72 கூட்டு ஒன்று கிடையவே கிடையாதான். அப்படி ஒரு புதிய குரூப் வந்திருக்குது. 72ங்கிறதே கிடையாதான், எல்லாமே ஒன்னா. இப்போ இவனுக்கு எங்கே இருந்து வஹி வந்துன்னு தெரியல. நாகூரில் வந்து பேசிட்டு போனான் ஒருத்தன். அவன் இன்னைக்கு பெரிய ஆலிமா தான் இருக்கிறான், பேச்சாளராக தான் இருக்கிறான். மக்களுக்கு எதை பின்பற்ற வேண்டும் என்று தெரியவில்லை. யாரை பின்பற்ற வேண்டும்? பாரம்பரிய இஸ்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கையில் வந்தது, நாம் அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்க வேண்டும் அல்லவா? நமக்கு நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி அந்த பாரம்பரிய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் நமக்கு கையில் தந்தாங்களோ, அதே போல் நாமும் முறையாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். உலகத்தில் உள்ள முஹத்திஸீன்கள் எல்லாம் எழுதி வைத்த ஹதீஸ், பனு இஸ்ராயில் 72ஆக பிரிந்ததை போன்று என்னுடைய உம்மத்து 73ஆக பிரியும். இல்லா வாஹ, அதில் எல்லாம் நரகத்திற்கு போகும். இல்லா வாஹிதா, ஒன்றை தவிர. அந்த ஒன்று எது? மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் என்னுடைய ஸஹாபாக்களும் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள்.
அப்படி ஒரு இதே இல்லைன்னு சொல்லிட்டு அவதூறு புதிய 74 மாறிடுமே அது. இவன் சொல்றான் இல்லை 73ங்கிறதே கிடையாதுன்னு சொல்றான். 73 வந்துட்டு இவன் சொல்றான் 73ங்கிறதே கிடையாது. இவன் சொல்லும்போது 74 போயிடுவானா இல்லையா? அதை நாம் சிந்திக்க தவறிவிட்டோம். ஆஹா, சொல்லி வந்த விஷயம் என்ன? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் குழப்புகிறார்களோ அந்த எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சாலிஹீன்கள் அதை செய்தார்களா, முன்னோர்களாகின்ற நல்லவர்கள் அதை செய்தார்களா, நபிமார்கள் செய்தார்களா, சித்தியகீன்கள் செய்தார்களா, சுஹதாக்கள் செய்தார்களா என்று நாம் பார்த்தால் போதும். இன்று வலிமார்களுடைய உருஸை கொண்டாடப்படுகிறது, வலிமார்களுடைய ஆண்டு விழாக்களை கொண்டாடப்படுகிறது. இதையும் விமர்சிக்கிறார்கள். விமர்சிப்பது யார்? தங்களுடைய கல்லூரியுடைய ஆண்டு விழாவை கொண்டாடுவாங்க, தங்களுடைய இயக்கத்துடைய ஆண்டு விழாவை கொண்டாடுவாங்க. ஏன் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டு விழாக்களை கொண்டாடுவார்கள். ஆனால் இறை நேசர்களை பற்றி, நபிமார்களை பற்றி, நல்ல காரியங்களை சொல்வதற்காக வேண்டி சபைகள் அமைக்கப்பட்டால் அதை விமர்சிப்பார்கள். குர்ஆன் மாநாடு, குர்ஆனுக்கு மாநாடு, தௌஹீத் மாநாடு. அந்த குர்ஆனை உனக்கு கற்றுத்தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை சொன்னால் அது பித்அத்னு சொல்றான். உனக்கு தௌஹீதை கற்றுத்தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை சொல்வதற்காக வேண்டி சபைகள் அமைக்கப்பட்டால் அதை பித்அத் என்று சொல்கிறார்கள். இதை எப்படி முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படி எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இறை நேசர்கள், சாலிஹீன்கள், முன்னோர்களுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா எதை நேரான மார்க்கம் என்று சொன்னானோ அதை நாம் அடைய முடியும். அல்லாஹு தஆலா இன்னொரு சொல்றான், வமன் யுஷாக்கிர் ரசூல, சூரத்து நிசாவோட 115ஆம் ஆயத். வமன் யுஷாக்கிர் ரசூல, முன்னோர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அதை விட்டுவிட்டு வேறொரு மார்க்கத்தை பின்பற்றினால் அது நரகத்திற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடிய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். வமன் யுஷாக்கிர் ரசூல், யார் ரசூலுக்கு மாறு செய்கிறார்களோ, மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர் வழி இன்னது என்று தெரிந்த பிறகும் யார் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, அல்லாஹ் அங்க ஸ்டாப் ஆக்கவில்லை, வயத்தபிஉ கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய வழியை விட்டு வேறொரு வழியை பின்பற்றுகிறாரோ. நல்லா கவனிக்கணும். ரசூலுக்கு யார் மாறு செய்கிறார்களோ என்று மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. வயத்தபிஉ, அவன் பின்பற்றவும் செய்தால், எதை பின்பற்றுகிறான்? கைர சபீலில் முஃமினீன், முஃமினீன்களுடைய வழியை விட்டு வேறு வழியை பின்பற்றினால். சஹாபாக்கள் முஃமின்கள் தானே, இமாம்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் நடந்து வந்த அந்த வழியை விட்டு யார் மாற்று வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்களை நாம் என்ன செய்வோம்? நுவல்லிஹி மா தவல்லா, இந்த உலகத்தில் அவனுடைய பாட்டிற்கு நம்ம விட்டு விடுவோம். நீ ஸ்கார்பியோ கார்ல போ, விட்டுருவோம். ஒரு ஆள் தொண்டியில் இருந்து இந்த திரு சாஹிபிட்ட தன்னுடைய காரை காட்டுவதற்காக வேண்டி மெட்ராஸுக்கு போறார். போறதுக்கு காரை காட்டுக்க வேண்டி கார் மெட்ராஸுக்கு வந்த உடனே தொண்டர்கள் எல்லாம் சொன்னார்கள், தலைவருக்கு கார் வந்து விட்டது, தலைவருக்கு கார் வந்து விட்டது. இந்த ஆள் தான் கார் வாங்கி இருக்கிறான், தலைவர்கிட்ட காட்டுக்குன்னு காரை கொண்டு போறான். தொண்டர்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க, தலைவருக்கு கார் வந்து விட்டது. கடைசி காரை கொண்டு போன ஆளு காரை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டார், வெறுங்கையோட வந்தார். இப்படி அநியாயமாக உழைத்து சம்பாதித்து உன் வழிக்கு அப்படி விட்டுருவோம், நீ போ. ஆனால் வனுஸ்லிஹி ஜஹன்னம்,
ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடூரமான நரகத்தில் நாம் இப்படிப்பட்டவர்களை நுழையச் செய்வோம். வஸாஅத் மஸீரா, செல்லும் இடங்களில் தங்கும் இடங்களில் மிக மோசமானது நரகம். அந்த நரகத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். யாருக்கு? ரசூலுக்கும் மாறு செய்து முஃமின்களுடைய வழியை விட்டு வேறு வழியை பின்பற்றினால். மௌலிதை ஓதுவது முஃமின்களுடைய வழி. கஷ்டங்கள் வருகின்ற பொழுது இறை நேசர்களையும் நபிமார்களையும் அழைப்பது முஃமின்களுடைய வழி. மீலாது விழாக்களை கொண்டாடுவது முஃமின்களுடைய வழி. மதுஹபை பின்பற்றுவது மூமின்களுடைய வழி. நெஞ்சிற்கு கீழே கையை கட்டுவது மூமின்களுடைய வழி. நபிமார்கள் வஃபாத்தான பிறகும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்று நம்புவது மூமின்களுடைய வழி. இப்படிப்பட்ட வழிகளை விட்டுவிட்டு மாற்று வழியை பின்பற்றினால் வனுஸ்லிஹி ஜஹன்னம், ஜஹன்னம் என்ற நரகத்திற்கு செல்ல வேண்டியது வரும். வஸாஅத் மஸீரா, அது செல்லும் இடங்களில் மிக கெட்டது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால் முஸ்லிம்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்ல சூரத் ஆல இம்ரானில் சொல்கிறான், யௌம தபியல்லு வுஜூஹ், முகங்கள், சில முகங்கள் பிரகாசிக்கக்கூடிய தினம், சில முகங்கள் பிரகாசிக்கக்கூடிய தினம். வ தஸ்வத்து வுஜூஹ், சில முகங்கள் இருளக்கூடிய தினம். சில முகங்கள் நாளை மறுமையில் அப்படியே பிரகாசித்து ஜொலிக்கும். ஆனால் வேறு சில முகங்கள் தஸ்வத்து வுஜூஹ், அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு வெளுத்தவனாக இருந்தாலும் சரி அவனுடைய முகத்தில் இருள் அடைந்து விடும். அப்படிப்பட்ட நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யாருடைய முகம் பிரகாசிக்கும், யாருடைய முகம் இருண்டுவிடும்? சையதுனா ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், தபியல்லு வுஜூஹு அஹ்லிஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தினர்களின் முகம்தான் நாளை மறுமையில் பிரகாசிக்கும். வ தஸ்வது வுஜூஹு அஹ்லில் பித்அத்தி வல் ضலாலா, பித்அத்துவாதிகள், குழப்பவாதிகள், நவீனவாதிகளுடைய முகம் நாளை மறுமையில் இருண்டுவிடும் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் முகம் பிரகாசிக்கக்கூடிய உண்மையான அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.